வாசக தோழமைகளுக்கு வணக்கம். ஜெயகாந்தன் அவர்கள் சிறுகதை தொகுப்பில் இருந்து தேவன் வருவாரா. பொழுது சாய்ந்து வெகு நேரமாகிவிட்டது. கூலி வேலைக்கு போயிருந்த சித்தால் பெண்கள் எல்லோரும் வீடு திரும்பிவிட்டார்கள். இன்னும் அழகம்மாளை மட்டும் காணவில்லை. குடிசைக்குள் தனக்கும் அழகம்மாளுக்கும் சோறு பொங்கி குழம்பு காய்ச்சும் வேளையில் அடுப்பு புகையில் குனிந்திருந்த கிழவி ஆரோக்கியம் முந்தானையில் முகத்தை துடைத்து கொண்டு குடிசைக்கு வெளியே வந்து தலை நிமிர்ந்து பார்க்கும் பொழுது நிலவு கிளம்பியிருந்தது. நேரம் இருட்டி போச்சுதே, இந்த பொண்ணு எங்கே போனா? கிழவிக்கு நெஞ்சு படபடத்தது. இவ்வளவு நேரமாகியும் அவள் வீடு வந்து சேராமல் இருந்தது இல்லை. சேரி தெருவில் யாரோ போவது தெரிந்தது. அதாரு சின்ன பொண்ணா? ஏ சின்ன பொண்ணு, எங்க அழகம்மா எங்க? உன் கூட வரலையா? நாங்கள்லாம் ஒன்னாத்தான் வந்த ஆயோ. வழியில் எங்கனாச்சும் பூட்டாலோ என்னமோ தெரியலையே. குடிசையின் கதவை இழுத்து மூடிவிட்டு தெருவில் இறங்கி நடந்தால் ஆரோக்கியம். எதிரில் வரும் பெண்களையெல்லாம் நிறுத்தி விசாரித்தாள். எங்க அழகம்மாவை பார்த்தீங்களா? அழகம்மாவை எல்லோரும் பார்க்கத்தான் சொன்னார்கள். அவள் எங்கே என்றுதான் யாருக்கும் தெரியவில்லை. சேரி தெருமுனையில் உள்ள சாயப்பு கடையில் ஒரே கும்பல். அந்த கும்பலில் இருப்பாளோ? கிழவி சாயப்பு கடையை நோக்கி ஓடினாள். கடையில் பெண்கள் கூட்டம் நிறைந்திருந்தது. அழகம்மாளைத்தான் காணோம். ஏ ஐயோ, கடைக்கார ஐயா, இங்க அழகம்மா இந்த பக்கம் வந்தாளா? பார்த்தீங்களா ஐயா? அடப்போம்மா, உனக்கு வேறு வேலையே இல்லை. நீ ஒரு பைத்தியம், அந்த பைத்தியத்தை தேடிக்கிட்டு திரியிற. உங்களுக்கு வேறு வேலை இல்லையா என்று எரிந்து விழுந்தான் கடைக்கார சாய்பு. அவனுக்கு வியாபார மும்முரம். பைத்தியம், அந்த வார்த்தையை கேட்டதும் கிழவிக்கு நெஞ்சில் உதைத்தது போல இருந்தது. ஆமாம், 2 மாதத்துக்கு முன் அழகம்மாள் பைத்தியமாகத்தான் இருந்தாள். இதே தெருவில் குப்பை தொட்டிகளை கிளறிக்கொண்டு எச்சில் இலை நக்கி பசி தீர்த்து கொண்டு ஆடை பாதி ஆள் பாதி கோலத்துடன் பைத்தியமாய் திரிந்து கொண்டிருந்தவள் தான் அழகம்மாள். இப்ப இல்லையே, இப்பத்தான் அழகம்மாளுக்கு பைத்தியம் தெளிஞ்சு போச்சுதே. கிழவியின் உதடுகள் முணுமுணுத்தன. எப்படி தெளிந்தது? கிழவிக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் அது ஒரு புரியாத நம்ப முடியாத புதிர், பேராச்சரியம். 2 மாதங்களுக்கு முன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிழவி ஆரோக்கியம் மாதா கோயிலுக்கு போகும் பொழுது மாதா கோயில் சாலையின் ஓரத்தில் உள்ள மணல் திரளில் ஓங்கி வளர்ந்து இருந்த 2 ஓதிய மரங்களுக்கு இடைவெளியில் உடலை மறைத்து கொண்டு ஆயா ஆயா என்று பரிதாபமாக கூவினாளே அழகம்மாள். அதன் பிறகுமா அவளுக்கு பைத்தியம்? ஆயா, நானும் உன்ன மாதிரி ஒரு மனுஷ பிறவிதானே. ஒரு பொம்பளை பொண்ணு கட்ட துணி இல்லாமல் முண்டமாக நிற்கிறேனே, பார்த்துக்கிட்டே போறியா ஆயா என்று கதறி அழுதாளே அழகம்மாள். அதன் பிறகுமா அவளுக்கு பைத்தியம்? அழகம்மாளின் அந்த குரல் 10 வருடங்களுக்கு முன் தன்னை வெறுத்துவிட்டு யாருடனோ எங்கோ ஓடிப்போய்விட்ட மகள் இசபெல்லாவின் நினைவை கொண்டு வந்தது. கிழவி குரல் வந்த திக்கை வெறித்து பார்த்த பொழுது இடுப்புக்கு கீழே ஒரு முள கந்தை துணியை எட்டியும் எட்டாமலும் இருந்ததால் பக்கவாட்டில் முடிந்து கட்டிக்கொண்டு காதலனை தழுவுவது போல மரத்தோடு மார்பை சேர்த்து இணைத்து மறைத்தவாறு தலையை மட்டும் திருப்பி கழுவில் ஏற்றிய குற்றவாளி போல் நின்று கதறும் அவள் இசபெல்லாவா அழகம்மாளா? யாரா இருந்தால் என்ன, பெண். கிழவி அன்று மாதா கோயிலுக்கு போகவில்லை. குடிசைக்கு ஓடோடியும் வந்து தன்னிடம் இருந்த கந்தல் புடவை ஒன்றை எடுத்து கொண்டு போய் அவரிடம் கொடுத்தாள். உடுத்தி கொண்டதும் கண்கள் கலங்க கரம் கூப்பிட்டு கும்பிட்டவாறு ஆயா, நீதான் எனக்கு தாய் தெய்வம் என்று கூவி காலிலேயே விழுந்தாளே அழகம்மாள். அதன் பிறகுமா அவளுக்கு பைத்தியம்? ஆரோக்கியம் அழகம்மாளை வாரி அணைத்து கொண்டு நீதான் எனக்கு மகா என்று கண்கள் கரங்க தாரை தாரையாய் கண்ணீர் பொழிய கூறினாளே. இருவருக்கும் இருவர் துணையாகி நாளெல்லாம் மாடாய் உழைத்து பிச்சை எடுத்து கால் வயிறு கழுவி கொண்டிருந்த கிழவி ஆரோக்கியத்திற்கு முழு வயிறு சோறு போடுகிறாளே, அவளா பைத்தியம்? இல்லை, என் அழகம்மா பைத்தியம் இல்லை என்று தீர்மானமாய் தலையை ஆட்டிக்கொண்டாள் கிழவி. பிறகு மாதா கோயில் சாலை வழியே தன் அழகம்மாளை தேடி நடந்தாள். அந்த இடம் ரொம்ப அழகான பிரதேசம். பிரபலமாக பேசப்படும் காஷ்மீர் ஆகட்டும், கன்னியாகுமரி ஆகட்டும், அல்லது உலகின் பேர் போன எந்த உல்லாசபுரியாகட்டும், அங்கெல்லாம் பிறக்காத ஒரு லைப்பு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது ஒரு வறண்ட பிரதேசத்திலோ சந்து பொந்திலோ ஏற்பட்டு விடத்தான் செய்யும். மற்றவர் கண்ணுக்கு இது என்ன அழகு என்று தோன்றும். இந்த இடம் ஒருவனுக்கு இந்திரலோகமாக தோன்றும். அழகம்மாளுக்கும் அப்படித்தானே? அவள் பைத்தியமாக இருக்கும் பொழுது கூட அந்த இடத்தில்தான் அடிக்கடி காணப்படுவாள். மரங்களும் சிறு கற்பாரிகளுள் மணற்குன்றுகள் நிறைந்த அந்த திரளில் கண்ணுக்கு எட்டிய தூரம் காடாக கிடக்கும். அந்த திரளின் ஒரு ஓரத்தில் 2 ஓதிய மரங்கள் ஒன்றில் ஒன்றிணைந்து ஒன்று வளர்ந்திருக்கும். அந்த இடத்தில்
அவள் சாய்ந்தும் கிடந்தும் இருந்தும் நின்றும் பொழுதை கழிப்பாள். அதோ நிலா வெளிச்சத்தில் சாலையோரத்தில் நெருங்கி வளர்ந்து நிற்கும் இரட்டை மரத்தில் சாய்ந்திருப்பது யார்? அழகம்மா, அழகம்மா. பதில் இல்லை. கிழவி மரத்தின் அருகே ஓடினாள். அழகம்மாளேதான். கன்னிமேரி தாய் போல தெய்வீக அழகாய் நின்றிருந்தாள் அழகம்மாள். ஆரோக்கியம் வந்ததை கூட கவனிக்காமல் சந்திரனில் என்னத்தை தேடுகிறாள்? அவள் முகத்தில் புன்னகையும் நிலவும் பொங்கி வழிகின்றன. அழகம்மா. கிழவி அவள் காதருகே குனிந்து மெல்ல அழைத்தாள். ஆயா. நிலவில் பதிந்த பார்வை பெயராமல் குரல் மட்டும் வந்தது. கிழவிக்கு உயிரும் வந்தது. தெய்வமே, அவளுக்கு புத்தி பேதலித்து விடவில்லை. கிழவி தன் உடலில் சிலுவை குறியிட்டு கொண்டாள். ஆயா. இப்பொழுதும் பார்வை நிலவில்தான் இருந்தது. என்னாடி கண்ணே? அதோ நிலவுல பாரு. கிழவியின் வரிவிழுந்த முகத்தில் இடுங்கி கிடந்த ஒளியிழந்த விழிகள் நிலவை வெறித்து விழித்தன. அதோ நிலாவுல பாரு. நான் தினம் உன்னை கேட்பேனே, தேவன் வருவாரான்னு. கிழவிக்கு தினசரம் தன்னிடம் அவள் கேட்கும் அந்த கேள்வி ஞாபகத்திற்கு வந்தது. பல மணி நேரம் மௌனமாய் இருந்துவிட்டு திடீர் என அவள் கேட்பாள். ஆயா, தேவன் மறுபடியும் வருவாரா? அதற்கு கிழவி பதில் சொல்லுவாள். வருவார் மகளே, வருவார். பெரியவங்க அப்படித்தான் சொல்லியிருக்காங்க என்று. சரி, அதற்கு இப்பொழுது என்ன வந்தது? அவள் முகம் புன்னகையில் மலர கண்கள் ஜொலிக்க பேசி கொண்டிருந்தாள். அதோ நிலாவுல பாரேன். அன்னைக்கு என் தேவன் அங்கேருந்து தான் இறங்கி வந்தார். அங்கேருந்து தான் இறங்கி வந்தார் ஆயா. அந்த தேவனோட உடம்பு தங்கம் மாதிரி ஜொலிச்சுது. அவர் நிலாவிலேருந்து இறங்கி வந்து என்கிட்ட பேசினார். நான் இந்த மரத்தடியிலேயே படுத்திருந்தேன். அவரை பார்த்து சிரித்தேன். நிலவுக்கும் தரைக்குமா சரிவாக ஒரு பாலம் மாதிரி போட்டிருந்தது. அவர் வரும்பொழுது அந்த பாதம் மறைஞ்சு போச்சு. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் அந்த பாலம் ஒவ்வொரு அடி மறைஞ்சு போச்சு. அதை பார்க்கும்போது கண்ணும் நெஞ்சும் நிறைஞ்சு எனக்கு மூச்சே நின்று போன மாதிரி ஆயிட்டு. அவர் எனக்கு பணம் காசெல்லாம் தர்றேன்னாரு. நான் வேணான்னு சொல்லிட்டேன். உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். நீங்கள் தான் வேணும்னு சொன்னேன். அந்த தேவனோட நிழல் என் மேலே விழுந்தது. நிலாவிலையும் விழுந்தது. நிலா கருப்பாயிடுச்சு. என் உடம்பு இருண்டு போயிடுச்சு. நான் கண்ணை மூடிக்கிட்டேன். 100 100 100 1000 1000 கோடியா மானத்தில் நட்சத்திரமே இல்லை. அந்த மாதிரி நிலா கூட்டம் என் கண்ணுக்குள்ளே சுற்றி சுற்றி வந்தது. வெளியே உலகம் பூராவும் ஒரே இருட்டு. என் உடம்புக்குள்ளே மட்டும் வெளிச்சம் வெளிச்சம் ஒரே வெளிச்சம். வெளியிலேருந்து வெளிச்சமெல்லாம் என் உள்ளே புகுந்துக்கிட்டுது. அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு பூரா பரவிக்கிட்டு இருந்தது. அப்புறம் லேசாக கண்ணை திறந்து பார்த்தா நிலாவும் இல்லை, தேவனும் இல்லை, இருட்டும் இல்லை. சூரியன் புறப்படுற நேரம். ஆகாசம் பூரா ஒரே சிவப்பு நிறம், நெருப்பு மாதிரி இருந்தது. கண்ணெல்லாம் எரிச்சல். அப்போத்தான் நான் இருந்த நிலையை பார்த்தப்போ எனக்கு வெக்கமாக இருந்தது. அந்த தூங்கு மூஞ்சி மரத்துலேருந்து 2 3 பூவு முண்டக்கட்டையாக கிடந்த என் உடம்பு மேலே உதிர்ந்து கிடந்தது. எனக்கு ஒன்று அலனும் போல் இருந்தது. அப்போ யாரோ ஒரு சின்ன பொண்ணு அந்த பக்கமாக வந்தது. என்னை பார்த்து நீ யாருன்னு கேட்டது. அது என்ன கேள்வி? நான் தான் அழகம்மான்னு சொன்னேன். உனக்கு அப்பா அம்மா இல்லையான்னு கேட்டது. அந்த கேள்வியை யாரும் என்னை கேட்கக்கூடாது தெரியுமா? கேட்டால் கொன்று போடலாம் போல் ஒரு கோபம் வரும் எனக்கு. ஆமாம், அப்படித்தான். அந்த பொண்ணு பயந்து போய் ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் நீ வந்த. ஆயா ஆயா. அந்த தேவன் இன்னொரு தடவை வருவாரா? கிழவிக்கு ஒன்றும் புரியவில்லை. கிறுக்கு குட்டி என்னமோ உளறி வழியுது என்று நினைத்து கொண்டு, சரி சரி வா, நேரமாச்சு, போகலாம். இந்த மாதிரி நேரத்தில் நீ தனியாக இங்கெல்லாம் வரக்கூடாது. வாடி கண்ணு, போகலாம் என்று கையை பிடித்து இழுத்தாள். அழகம்மாள் அப்பொழுதுதான் சுயநினைவு பெற்றாள். ஆயா என்று உதடுகள் துடிக்க பரபரக்க விழித்து உறக்கம் கலைந்தவள் போன்று கண்களை கசக்கி விட்டு கொண்டாள் அழகம்மாள். ஆயா, என்ன நீ ரொம்ப நாளை தேடினியா? என்னமோ ஒரே மயக்கமாக இருந்தது. இங்கேயே உட்காந்துட்டேன். நேரம் ரொம்ப ஆகுதில்ல. இந்தா பணம் என்று தனது உழைப்பால் கிடைத்த கூலியை முந்தானை முடிச்சிலிருந்து அவிழ்த்து கொடுத்தாள் அழகம்மாள். கிழவி அழகம்மாளின் நெற்றியையும் கன்னத்தையும் தொட்டு பார்த்தாள். உடம்புக்கு ஒன்றும் இல்லை, பசி மயக்கமாக இருக்கும். காத்தால பழைய சாப்பிட்டது தானே. வா, வீட்டுக்கு போய் சோறு திங்கலாம். வீட்டுக்கு வந்ததும் அடுப்பில் போட்டுவிட்டு போயிருந்த ஒரு பானை வெந்நீரை ஊற்றி அழகம்மாளை மேல் கழுவ வைத்து வேறு உடை கொடுத்து தட்டத்துக்கு முன்னால் உட்கார வைத்து சோறு பரிமாறினாள் கிழவி. அழகம்மாள் எங்கோ கூரை போட்டை பார்த்தபடி தட்டில் இருக்கும் சோற்றில் விரலால் கோலம் போட்டவாறு குந்தியிருந்தாள். என்னாடி பொண்ணே, சோறு திங்காம குந்தியிருக்க என்றாள் கிழவி. ஆயா, என் தேவன் வருவாரா? வருவாருமா, நீ சாப்பிடு.
எனக்கு சோறு வேணாம் ஆயா. நாள் பூராவும் எலும்பை ஒடிச்சு பாடுபட்டுட்டு வாரியே, ஒரு வேளை கூட நல்லா சாப்பிடலன்னா அந்த உடம்பு என்னத்துக்காகும்? என் கண்ணில்ல, சாப்பிடு என்று அழகம்மாளின் முகவாயை பிடித்து கொண்டு கெஞ்சினாள் கிழவி. கிழவியின் முகத்தை உற்று பார்த்தாள் அழகம்மாள். ஒரு புன்முறுவல். சரி, சாப்பிட்றேன் ஐயா, கொஞ்சம் தண்ணி கொடு. 2 கவளம் சாப்பிட்டாள். 3வது வாய்க்கு ஒரு குவளை தண்ணீரையும் குடித்தாள். அடுத்த கவளம் வாயருகே வரும்பொழுது உடலை முறுக்கிற்று. அழகம்மாள் வயிற்றை அழுத்தி பிடித்து கொண்டு எழுந்து குடிசைக்கு வெளியே ஓடி வந்தாள். ஓடி வந்து குனிந்து நின்று ஓ என்ற ஓங்கரிப்புடன் வாந்தி எடுத்தாள். அடுத்த நாள் அழகம்மாள் வேலைக்கு போகவில்லை, சாப்பிடவும் இல்லை, மயங்கி கிடந்தாள். 2-3 நாட்களுக்கு பிறகு ஒருவாறு எழுந்து நடமாடினாள், வேலைக்கு போனாள். அழகம்மாளுடன் வேலை செய்யும் பெண்கள் தனித்தனியே என்னென்னவோ கூடி பேசுகிறார்களே, அது என்ன பேச்சு? இவளை கண்டவுடன் பேச்சு நின்று விடுகிறது. ஏன் அப்படி? அழகம்மாளுக்கு புரியாத முறையில் குறும்பாக சிரித்து கொண்டு என்னென்னவோ கேட்கிறார்களே, அதெல்லாம் என்ன கேள்விகள்? இவளால் முன்போல் ஓடி ஆடி வேலை செய்ய முடியவில்லையே, ஏன் அப்படி? இப்பொழுதெல்லாம் அழகம்மாள் வரும் வரை அவளுக்காக காத்திராமல் எல்லோரும் வந்துவிடுகிறார்கள். அவள் மட்டும் கடைசியில் தனியாக வருகிறாள். அழகம்மாளுக்கு கொஞ்ச நாளாய் இருந்த வாயும் அடைத்து போயிற்று. அவள் யாரிடமும் பேசுவது இல்லை. வேலை செய்யும் பொழுதும் சும்மா இருக்கும் பொழுதும் அவள் மனம் அந்த ஒரே வார்த்தையை ஜெபித்து கொண்டிருக்கும். என் தேவன் வருவாரா, என் தேவன் வருவாரா என்று. அன்று இரவு வழக்கம் போல் ஆரோக்கியத்திடம் கேட்டாள் அழகம்மாள். ஆயா, தேவன் வருவாரா? போடி புத்தி கெட்டவளை, தேவனா தேவன், அவன் நாசமாக போக. எந்த பாவி பயலோ ஒன்றும் தெரியாத பொண்ணை கெடுத்துட்டு போயிருக்கான். மானம் போகுதுடி பொண்ணு, மானம் போகுது என்று தலையில் அடித்து கொண்டு அழுதாள் கிழவி. கிழவி கோபமாக பேசியதை தாழ முடியாமல் அழகம்மாள் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். விம்மி விம்மி கதறி கதறி குழந்தை போல் அழுதாள். அவள் அழுவதை பார்த்து மனம் பொறுக்காமல் கிழவியும் அழுதாள். கிழவியின் நினைவில் 10 வருடத்திற்கு முன் யாருடனோ எங்கோ ஓடிப்போன இசபெல்லா தான் என்றாள். மகளே இசபெல், நீயும் இப்படித்தான் ஏதாவது ஒரு கெட்ட பேருக்கு ஆளாகி என் முகத்தில் முழிக்க வெட்கப்பட்டுக்கிட்டு ஓடிப்போனியோ? ஐயோ, இவளும் அந்த மாதிரி ஓடிப்போவாளோ? கிழவிக்கு மார்பில் பாசம் பெருகி அடைத்தது. என் இசபெல் எங்கேயும் ஓடி போகல, இதோ இருக்காளே, இதோ இங்கே இருக்கா. கிழவியின் பார்வை அழகம்மாளின் மேல் கவர்ந்திருந்தது. மகளே என்று அழகம்மாளை அணைத்து தேற்றினாள். வருத்தப்படாத அழகம்மா, எந்திரிச்சு வந்து சாப்பிடு. போ, நீதான் என் தேவனை நாசமா போகன்னு திட்டினிய, நான் சாப்பிட மாட்டேன் என்று குழந்தை போல கேவி கேவி அழுது கொண்டே சொன்னாள் அழகம்மாள். தெரியாத்தனமாய் திட்டின்றேனே கண்ணே, வா எந்திரிச்சு வந்து சாப்பிடு, இனிமே உன் தேவனை திட்டவே மாட்டேன். அழகம்மா அழுது சிவந்த கண்களால் கிழவியை பார்த்தாள். கண்ணீருடன் புன்முறுவல் காட்டி, சோறு தின்னுமா என்று கெஞ்சினாள் கிழவி. சொல்லு ஆயா, தேவன் வருவாரா? வருவான். போ ஆயா, வருவான்னு சொல்லுடியே. இல்லை வருவார். ஆயா, என் மேலே கோவமா? இல்லடி தங்கம், நீ சாப்பிடு. கொஞ்சம் ஊறுகாய் வச்சாதான். வைக்கிறேன், உனக்கு இல்லாததா? ஆயா மகளே, ஆயா மகளே. இருவர் கண்களிலும் கண்ணீர் வழிய ஒருவர் இறுக தழுவிக்கொண்டு, அது என்ன, அழுகையா சிரிப்பா? அழகம்மாளுக்கு குழந்தை பிறக்கப் போகிறது. அந்த மகிழ்ச்சி அல்லது துயரம் அழகம்மாளுக்கு இருந்ததோ என்னவோ. ஆரோக்கியத்திற்கு முதலிலும் 2ம் இருந்தது. பிறகு தனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பிறக்கப் போகும் ஆனந்தம் ஏற்பட்டு அந்த ஆனந்தத்திலேயே அவள் இப்பொழுது திளைத்து கொண்டிருக்கிறாள் என்பது மட்டும் உண்மை. ஆமாம், இசபெல்லுக்கு பிறகு அந்த சின்னஞ்சிறு குடிசையில் சில மாதங்களில் ஒரு குழந்தை தவளப்போகிறதே. கொஞ்ச நாளாய் அழகம்மாள் வேலைக்கு போவது இல்லை. எப்பாடுபட்டோ கிழவி அவளுக்கு 3 வேளையும் வயிறார சாப்பாடு போடுகிறாள். தனக்கு ஒரு வேலைக்கு இல்லாவிட்டாலும் சகித்து கொண்டு பிள்ளைத்தாய்ச்சியான பெண்ணை கண்ணுக்கு கண்ணாக காப்பாற்றுகிறாள் கிழவி. என் மக ஒரு குறையில்லாமல் பெற்று பிழைக்க வேண்டும் என்று நாள்தோறும் கர்த்தரை ஜெபிக்கிறாள். அழகம்மாளை கூட்டிக் கொண்டு போய் தினசரி சர்க்கார் ஆஸ்பத்திரியில் மருந்து வாங்கி கொடுக்கிறாள். சேரியில் உள்ளவர்கள் அழகம்மாளோடு சேர்த்து ஆரோக்கியத்தையும் பைத்தியம் என்கின்றனர். அதை பற்றி கிழவிக்கு என்ன கவலை? கிறிஸ்மஸுக்கு 2 நாட்களுக்கு முன் அழகம்மாளை சர்க்கார் ஆஸ்பத்திரியில் சேர்த்துவிட்டு அந்த பிரிவை தாங்க முடியாமல் கண்ணை துடைத்து கொண்டு திரும்பி திரும்பி பார்த்தவாறே தனியே வந்தாள் கிழவி. அழகம்மாளோ ஆஸ்பத்திரி பெஞ்சின் மீது எங்கோ வெறித்த பார்வையுடன் சலனமே இன்றி உட்கார்ந்திருந்தாள். கொஞ்ச நாளாகவே அவள் நிலவி அப்படித்தான் இருக்கிறது. கிறிஸ்துமஸுக்குள் குழந்தை பிறந்துவிடும், குழந்தைக்கு ஒரு புது சட்டை தைக்கணும் என்று நினைத்த கிழவிக்கு ஆனந்த மேலிட்டால் உடல் பதறிற்று.
கர்த்தரை ஜெபிக்கும் உதடுகள் துடித்தன. உடலில் சிலுவை குறியிட்டுக் கொள்ளும் பொழுது விரல்கள் நடுங்கின. மாலை மணி 4க்கு. பிரசவ வார்டில் பேச்சும் கலகலப்புமாக இருந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த குழந்தை வீல் வீல் என்று அலறும் சப்தத்தில் கண் விழித்தாள் அழகம்மாள். ஆமாம், விடியற்காலை நேரத்தில் கிறிஸ்துமஸ் தினத்தன்று அவளுக்கு குழந்தை பிறந்திருந்தது. ஆண் குழந்தை. கழுத்தில் கிடக்கும் ரோஜா மாலை சரிந்து கிடப்பது போல் அந்த பச்சை சிசு அழகம்மாளின் மார்போடு ஒட்டி கிடந்தது. அழகம்மாளின் பார்வை ஒரு வினாடி குழந்தையை வெறித்து சுற்றுமுற்றும் பரபரக்க விழித்து சுழன்றது. ஏது இந்த குழந்தை? ஏ பொம்பளை, புள்ள கத்துது, பேசாம பார்த்துக்கின்னு இருக்கியே, பாலு குடு என்று அதட்டினாள் ஒரு கிழவி. இது ஏன் குழந்தையா? எனக்கேது குழந்தை? அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. குழந்தை வீறிட்டது. ஆமாம், இது என் குழந்தைதான், என் மகன்தான். குழந்தையை எடுத்து மார்பில் அணைத்து துணியால் மூடிக்கொண்டாள். பையனை பாரு, அப்படியே அப்பனை உரிச்சுக்கிட்டு வந்திருக்கான் என்று குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள் அழகம்மாள். அடுத்த கட்டிலிற்கு அருகே ஒரு கிழவியும் இளைஞனும் நின்றிருந்தனர். அந்த குழந்தை அவனுக்கு பிறந்ததாம். அவன்தான் அப்பனாம். என் குழந்தைக்கு? ஒவ்வொரு கட்டிலின் அருகிலும் ஒவ்வொரு அப்பன் தன் குழந்தையை பார்க்க வந்து நிற்கிறானே. என் குழந்தையை பார்க்க அவன் அப்பன் ஏன் வரவில்லை? என் மகனுக்கு அப்பன் எங்கே? அவன் எப்பொழுது வருவான்? கண்ணில் படும் ஒவ்வொரு மனிதரையும் உற்று உற்று பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தாள் அவள். குழந்தை மீண்டு அழுதது. ஏண்டா அலற? உன்னை பார்க்க உன் அப்பா வரலேன்னு அலறியா? இரு, நான் போய் உன் அப்பாவை கூட்டியாரேன் என்று குழந்தையை எடுத்து படுக்கையில் கிடத்தினாள் அழகம்மாள். கிறிஸ்துமஸுக்காக குழந்தைக்கு சட்டை தைத்து கொண்டு ஆஸ்பத்திரிக்கு வந்த ஆரோக்கியத்திற்கு தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. கட்டிலின் மீது குழந்தை கிடக்கிறது. அழகம்மாளை காணும். எல்லோரும் தேடுகிறார்கள். கிழவி நெஞ்சை பிடித்து கொண்டு உட்கார்ந்து விட்டாள். அப்பொழுது திடீர் என அவளுக்கு முன்பொரு நாள் அழகம்மாள் காணாமற் போய் கண்டுபிடித்த நிகழ்ச்சி நினைவுக்கு வந்தது. உடனே எழுந்து மாதா கோயில் சாலையில் இருக்கும் அந்த இரட்டை மரத்தை நினைத்து கொண்டு ஓடினாள். ஆனால் ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்ததும் அதற்கு மேல் நகர முடியாமல் திகைத்து நின்றாள் கிழவி. எதிரில் இருக்கும் பஸ் ஸ்டாண்டில் நின்றிருக்கும் அழகம்மாளை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் விளைந்த திகைப்பா அது? பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருக்கும் அந்த மனிதரிடம் அழகம்மாள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறாள்? சி சி போ என்று விரட்டுகிறாரே அந்த மனிதர். பிச்சையா கேட்கிறாள்? என்ன பிச்சை? கிழவி மகளை நெருங்கி ஓடினாள். அதற்குள் அழகம்மாள் சற்று தள்ளி நின்றிருந்த இன்னொரு இளைஞனை நெருங்கி என்னவோ கேட்டாள். அவள் குரல் இப்பொழுது கிழவியின் செவிகளுக்கு தெளிவாக கேட்டது. என்னங்க, உங்கள் மகனை பார்க்க நீங்கள் ஏன் வரல? அப்பாவை பார்க்காம அவன் அழுகுறானே, வாங்க, நம்ம மகனை பார்க்க வாங்க என்று அந்த வாலிபரின் கையை பிடித்து கொண்டு கெஞ்சுகிறாள். அவன் பயந்து போய் விழிக்கிறான். மகளே என்று ஓடி வந்தாள் கிழவி. திரும்பி பார்த்த அழகம்மாள் கிழவியை அடையாளம் கொண்டு கொள்ளாமல் விழித்தாள். என் குழந்தைக்கு அப்பா எங்க? அப்பா? அந்த ஒரே கேள்விதான். நீ வாடி கண்ணே என்னோட. இதோ பாத்தியா, உன் மகனுக்கு புது சட்டை என்று மடியில் வைத்திருந்த சட்டையை எடுத்து காண்பித்தாள் கிழவி. அழகம்மாள் ஒரு வினாடி சட்டையை உற்று பார்த்தாள். நல்லா இருக்கு, பையனுக்கு போட்டு பார்ப்போமா என்றாள் புன்னகையுடன். அடுத்த நிமிடம் அவள் முகம் வாடி கருத்தது. போ, என் மகனுக்கு சட்டை வேணாம், அப்பா தான் வேணும் என்று சினுங்கினாள். மகளே, உனக்கு தெரியலையா? முன்னையெல்லாம் நீ சொல்லுவியே தேவன்னு, அந்த தேவன் தான் இப்போ வந்து உன் வயிற்றுல மகனாக பிறந்திருக்கான். ஆமாண்டி கண்ணு. இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா? கர்த்தருக்கு கூட அப்பா கிடையாது. நீ கவலைப்படாத மகளே. கிழவியின் வார்த்தைகள் அழகம்மாளுக்கு ஆறுதல் அளித்திருக்குமா? அவள் பார்வை, அழகம்மாளின் பார்வை உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆணும் என் குழந்தைக்கு தகப்பன்தான் என்று கூறுவது போல எதிரில் வரும் மனிதர்கள் நடுவே தன் குழந்தைக்கு ஒரு அப்பனை தேடி அலைந்து கொண்டுதான் இருந்தது. கதை முற்றும். ஜெயகாந்தன் அவர்கள் சிறுகதை தொகுப்பில் இருந்து தேவன் வருவாரா. காற்றோடும் உங்கள் காதுகளோடும் நான் எவி மகிழா. இணைந்திருங்கள். நன்றி.